ஸ்லைடு ஷேர் பண்ணுறேன். ஸ்லைடு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். ஸோ இந்த ரெட் ஃபோர்ட் தளத்தில் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ அந்த ரெட் ஃபோர்ட் தளம் பார்த்தோம்னாக்கா நிறைய புத்தகம் ரிவ்யூ டெய்லி பேசிஸில் நடந்துட்டுருக்கு. நம்ம புத்தகம் படிக்க முடியாதவங்க கூட தினசரி ஒரு புத்தகம் படிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. வேலையாளர்கள் காரணமாக முழு 100% என்னால் இதில் பங்கெடுத்து வர முடியல. கண்டிப்பாக வந்தால் இதில் பலன் கிடைக்கும். இதை நிகழ்த்துற இதோட ஃபவுண்டர் மற்றும் சேவா மேடம் மற்றும் ரெகுலர் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி கூறி என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2010 அப்படியே பின்னோக்கி போனோம்னா ஒரு எத்தனை வருஷம் ஆகுது, 16 வருஷம் முன்னாடி நெய்வேலியில் புக் ஃபேர் நடக்கும். அதில் நான் பசங்களோட எல்லாம் போகும்போது ஒரு ஒரு புத்தகம் இருந்தது. அதை நம்ம வடிவேல் பார்க்குற மாதிரி, என்னடா அது ஒரு டாப்பிக்கை பார்த்த உடனே ஒரு மாதிரியா இருந்தது. சரி வாங்கி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த புத்தகம் கனவிடம் மனைவி எதிர்பார்ப்பது என்ன அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்து வாங்கின உடனே எங்கள் மனைவி என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரியாக்ஷன் அவங்கள்ட்ட இருந்து வந்துருக்கும். வாங்கிட்டு புக்கை படிச்சுட்டாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதில் என்னன்னா, அவங்க அழுத்துக்கிட்ட மாதிரி அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 3 பேஜ் போவேன், அதோட தூக்கி வச்சிருவேன். திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு படிக்க ஆரம்பிப்பேன். எப்பவுமே புத்தகம் படிக்கும்போது இதை படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு பென்சிலோட தான் படிப்பேன். நான் குறிப்பெடுத்து வைப்பேன். அந்த 10 பக்கத்தை கூட என்னால் தாண்ட முடியும். ஸோ அதுக்கு பிறகு இந்த ரெட் ஃபோர்ட் தளத்தில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் சேலஞ்சிங்காக எடுத்து வச்ச புத்தகம்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ எடுத்து நான் இந்த முழு மூச்சாக இவங்கள்ட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ண உடனே ஃபுல்லாகவே படித்து முடிச்சு எனக்கு நான் போட்டுக்கிட்ட மார்க்கே 75%. 75% அப்படின்னோடனே இதில் சொல்கிறதுல கிட்டத்தட்ட நான் நிறைய பாஸ் ஆகிருக்கேன். இதில் சொன்ன விஷயம்ல ஒரு 75%. பட் 100% வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, நான் இதில் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு 75% பூர்த்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் செல்ஃப் எவாலுவேஷன் தான். ஓகே, அப்படி பண்ணுவோம். ஒய்ஃப்கிட்ட கொடுத்தோன்னா எவ்வளோ மார்க் போடுவாங்கன்னு தெரியாது. இதோட ஆத்தர் பார்த்தோம்னாக்கா ஜானகி சரவணன் அப்படிங்கிறவங்க. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் 2010, 156 பேஜ், 130 ரூபா. அப்போ 2010 வாங்கி நல்லா தூங்கி ஒரு 4-5 பக்கம் படித்து இப்போதான் இந்த மாதம் தான் ஃபுல்லாக படித்து முடிச்சது. ஸோ இதில் ஒரு அழகான கோட்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் புத்தகம் படிக்க நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு கன்ஃபியூஷியஸோட ஒரு கோட் இதில் இருக்கு. புத்தகம் படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை கண்டிப்பா நீ ஒதுக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷியஸ் சொல்ற ஒரு பெரிய தத்துவ ஞானி சொன்ன விஷயம். இதுல பார்த்தா நிறைய தலைப்புகள். அனுபவம் வாய்ந்த பெற்றோர்கள் சொன்ன 6, ஊழல் எதனால் உடைந்து போகும் இல்லற வாழ்க்கை ஏன், நீங்கள் புதிதாக திருமணம் ஆனவரா, அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. பட் இது ஃபுல்லா படிச்சோம்னா ஒரு வருடம் இதோட ரிவ்யூ கொடுக்கும். அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருங்க. மனைவியின் மீதான அன்பை அக்கறையை அதிகரிக்க வைக்கும் நூல், புதிதாக திருமணம் முடித்த இளம் கணவர்களின் கையில் கட்டாயம் இருக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜானகி சரவணன். என்னோட கருத்து எப்படின்னா, எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும் கையில அப்படிங்கிறது தான். புதிதாக திருமணம் கிடையாது, எப்பவுமே நமக்கு புரிதல் இதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். பார்த்தீங்கன்னா, ஒரு நாளாம் 36வது வருடம் ரன்னிங் எனக்கு மேரேஜ் ஆகி. ஸோ இப்போ கூட படிச்சா ஆஹா எவ்வளோ விஷயம் மிஸ் பண்ணியிருக்கோம், 2010 படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ரெக்ரெட் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இந்த புத்தகம் நெட்லாம் அவைலபிளா இருக்கு, எப்போ வேணாலும் படிக்கலாம். ஓகே, இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எனக்கு ஒய்ஃபோட ஸ்டார் பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே அன்னைக்கு இந்த புத்தகம் ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு எப்பவும் போல ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனா பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது இந்த பிபிடியில அடக்க முடியலன்னு ஆயிடுச்சு. ஒரு 6 ஸ்லைடுக்கு பிறகு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பிபிடி எல்லாம் அடக்க முடியல இந்த புத்தகத்தை. ஸோ அதனால படிச்சிடலான்ட்டு
இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஆண்களுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் சொல்லாமலே நிறைவேறிவிடும். ஆனால் பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் கேட்கப்படாத மெல்லிசையாக ஒலித்துக் கொண்டிருக்கும். அவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல. நமக்கு கேட்காமயே நமக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா ரிட்டர்ன் வந்து மனைவிக்கு இதெல்லாம் நம்ம பண்றோமா அப்படின்னு யோசிச்சோம்னா ரொம்ப ஒரு அசிங்கமா தான் நமக்கு தோணும்னு வச்சுங்களேன். ஒரு கணவராக நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது. ஸோ கேட்கப்படாத மெல்லிசையாக ஒழித்துக் கொண்டிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். இந்த புத்தகம் ஒரு ரிவ்யூ கொடுத்தோம்னா கண்டிப்பா நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த எந்த வயசானாலும் இப்ப எனக்கு நான் 61 இயர்ஸ் எங்க எந்த வயதானாலும் இந்த புத்தகம் எப்போ வேணாலும் படிக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு இருக்கிறதையாவது நல்லபடியா பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அப்படி என்னதான் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு இந்த வினாக்களுக்கு விடை சொல்ற ஒரு நூல். ஒரு சூழ்நிலையிலும் மனைவி என்பவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார், கணவன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் இல்லற வாழ்க்கை இனிமையா இருக்கும் என்று பலரிடம் கருத்துக்கள் கேட்டிருந்து எழுதப்பட்ட நூல். அதான் மெயினா எக்ஸ்பீரியன்ஸ் தானே மெயின் இல்லையா? நம்ம ஒரு புத்தகம் எடுக்கிறோம்னா நம்ம அப்படியே எழுத முடியாது. நம்ம பார்த்த விஷயம், அடுத்தவங்க பார்த்த விஷயம் என்ன, ஒரு பாடல் கூட உண்டு. ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடல் ஆழம் இல்லை, ஆழம் இது ஐயா, இந்த பொம்பளை மனசு ஐயா அப்படிம்பாங்க. என்ன வேணும், என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு தான் இதுல சொல்லலாம். ஸோ காலம் முழுவதும் இனிய வாழ்வை பகிர்ந்து கொள்ளும் ஒரு புனித உறவை கணவன் மனைவி உறவுன்னு சொல்றாங்க. எந்த விரிசலும் கண்ணாடியை போல் பாதுகாக்க வழிகாட்டுகிறது இந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி ஏன் இதுல கம்பேர் பண்றாங்கன்னா, கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா என்னதான் ஒட்டினாலும் அந்த கோடு தெரியும் இல்லையா? ஸோ அதனால கண்ணாடி பாதுகாக்கிறதுக்கு இந்த நூல் வழிகாட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு சின்ன கதையை ஃபர்ஸ்ட் ஒரு இதுல ஷேர் பண்றாங்க. ஒரு கணவன் மனைவிட்ட வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் கணவன் மனைவி அப்படிங்கிறது என்னோட கருத்து. 2 பேரும் ஒத்த கருத்தா இருந்தாங்கன்னா குடும்பத்துல எந்த வித முன்னேற்றமும் கிடைக்காதுன்றதும் என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. அப்ப சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு சொல்ல வரல. பட் ஒரு டைவர்சிட்டி ஆஃப் திங்கிங் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இருக்கணும்ன்றது தான், கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும்ன்றது என்னுடைய சொந்த கருத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி பற்றி குறிப்பிடுறாங்க ஒரு கதை. கதையில் ஆக்சுவலி ஒரு இன்சிடென்ட்டாக இவங்க வந்து நேரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தோடனே தே டிசைடட், கணவன் என்ன பண்றாரு, ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணி இதுல நீ கையெழுத்து போடு, 2 பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு கையெழுத்து கேட்கிறாரு. கையெழுத்து கேட்ட உடனே அந்த மனைவி அதை படிச்சு பார்த்துட்டு கண்ணெல்லாம் தண்ணி கட்டுது அவங்களுக்கு. என்னடா அது இவ்வளவு தூரம் நம்ம பண்ணோம், இப்படி இது மாதிரி கேட்குறாரு அப்படின்ட்டு, சரிங்க ரைட்டு, நீங்க வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை கேளுங்க, 30 days கழிச்சு நான் கண்டிப்பா சைன் பண்ணிட்டு வெளில போயிடுறேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு, நீங்க மேரேஜ் ஆன புதுசுல என்ன பண்ணுவீங்க, என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம வீடு இல்லையா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ல நம்ம வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். டெய்லி நீங்க ஆபீஸ் போகும்போது என்ன பண்ணுவீங்க, என்ன அப்படியே கையில தூக்கிட்டு அப்படியே கீழே படியில இறங்கி கீழே கொண்டு போய் விட்டுட்டு நீங்க பைக் எடுத்துட்டு போவீங்க. ஸோ இது நமக்கு ரெகுலரா நடக்கிற நிகழ்வு. ஸோ அது மாதிரி என்னை வந்து இந்த 30 நாளும் தூக்கிட்டு போங்க, அப்பதான் நான் 30வது நாள் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன், நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரின்ட்டு இவர் இதை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மனைவியை கையில தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அவங்களுடைய தாம்பத்தியம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சிரிக்குது, அம்மாவை தூக்கின்னு போனோன்னு சிரிக்குது, கேலி பண்ணுது, எல்லாம் பண்றாங்க, அப்படியே நடக்குது. 10 நாள் ஆகுது. அந்த தூக்கின்னு போகும்போது முகம் பக்கத்துல வருது இல்லையா, வரும்போது அந்த தோல்ல இருக்கிற சுருக்கங்கள், தலையில 1-2 நரைமுடி வந்தது, அந்த கண்ணுல கருவளையம் விட்டது, இதெல்லாம் கணவனுக்கு வந்து மனைவிட்ட பார்க்க நேரிடுது. அப்படியே ஸ்லைட்டா வர 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 அவர் கொஞ்சம் கொஞ்சமா மனமாற்றங்கள் வந்து 30வது நாள் வந்து ஹி டிசைடட், நம்ம குவிட் பண்ணக்கூடாது, சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்டோட அதை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டு, நான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு குவிட் பண்ணிட்டு போற மாதிரி. அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் பண்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த அந்த அன்பு நமக்கு குறைஞ்சு போச்சு. இந்த மாற்றங்கள், உடல்நிலை மாற்றங்கள், எல்லா மாற்றங்களுக்கும் அவங்களும் மாறி இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு அவர் வந்து ரியலைஸ் பண்ணி அது பிறகு ரெக்ரெட் பண்ற மாதிரி முடிக்கிறாங்க அந்த அவங்க நேரேட் பண்ணது. அதுல என்னன்னா நம்மளும் இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க,
பல விஷயங்கள் நம்ம இன்னும் முகத்தை பக்கத்துல ஒருத்தர் பார்த்துக்கிறது குறைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் ஆனவங்க கொஞ்ச நாள் நம்ம வந்து 6 வருடம் 6 மாசம் முகம் 30 நாள் ஆசை 60 நாள் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு கமிட்மெண்ட் குழந்தைகள் வந்தோன்னா ஆண் பெண் பக்கத்துல பார்த்துக்கிறது நம்ம குறைஞ்சு போயிடுது. ஸோ நம்ம உற்று கவனித்தால் கணவனுடைய வழிகளும் மனைவியோட வழிகளும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வேடிக்கையான ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு கணவன் வந்து மனைவிக்கு காரை திறந்து விடுறாரு அப்படின்னா 2 விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து அந்த கார் புது காரா இருக்கணும், இல்ல பொண்டாட்டி புது பொண்டாட்டியா இருக்கணும்ன்றாங்க. ஸோ அந்த அன்பு இன்னைக்கும் ஃபாரின்ல வந்து இந்த பழக்கங்கள் உண்டு. யார் வந்தாலும் அவங்களுக்கு கார் டோரை திறந்து அவங்கள உள்ள அனுப்புறது. பர்டிகுலரா நம்ம வி கேன் ஃபாலோ இட். நம்ம ஒரு கணவரா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஒரு பையன் ஒரு நீங்க இந்த ஸ்டோரி கூட சில பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு சிறுவன் வந்து ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். டிராவல் பண்ண உடனே ஒரே பக்கத்துல மரம், செடி அப்படி இப்படின்னு ஒரே ஆச்சரியப்பட்டுட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் எரிச்சலா இருக்கு. என்னடா இந்த மாதிரி ட்ரெயினேன்னு கத்துட்டு வர அவங்க அப்பா கண்ட்ரோல் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யுது. குதிக்கிறான் அப்படி. ஐயோ அப்பா மழை அப்படி இப்படின்ட்டு. எல்லாரும் எரிச்சல என்ன ஒரு பையன் இப்படி லூஸ் மாதிரி கத்திட்டு வரான், நீ ஒரு பேரண்டா அப்படின்னு அவங்க எல்லாரும் எரிச்சல் அடையதை பார்த்து அவங்க அப்பா ஒரு ஸ்டேஜ்ல பொறுக்க முடியாம அவர் சொல்றாரு, அப்பா இவனுக்கு வந்து பிகினிங்ல இருந்து கண் பார்வை இல்லை, இப்பதான் அவனுக்கு கண்ணு சர்ஜரி பண்ணி கண் பார்வையே இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஸோ அதனாலதான் இது எக்ஸைட் ஆறான் அப்படின்னு நம்ம இந்த இந்த கதையை முடிக்கிறாங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னா, இந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க என்ன எமோஷன்ல இருக்கிறாங்க, என்ன மனநிலை இருக்கிறாங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய பெரிய மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நாம நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னென்னலாம் விரும்புறாங்க மனைவிகள் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆணுக்குன்னு ஒரு வேலை பெண்ணுக்குன்னு ஒரு வேலை அப்படிலாம் இருந்தது. பட் இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல ஜென்சிலாம் இப்ப ரீசெண்டா அதுக்கு முன்னாடி 90s அது இதெல்லாம் இந்த 2K கிட்ஸ் அதெல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் இப்ப என்னோட பையன்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னன்னா எல்லா வேலையும் எல்லாம் செய்யறாங்க. இன்னைக்குதான் ஆக்சுவலி என்னோட பேரன் பேத்தி மகன் மருமகள்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க இங்க 1 வீக் எங்க கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எல்லா வேலையும் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு டாய்லெட் போயிட்டா கூட அதை வாஷ் பண்ணி விடுறது, அவனுக்கு ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறது, ட்ரெஸ் உணர்த்துறது, இதெல்லாம் இன்னைக்கு பசங்கள்லாம் ஈவன் டிஃபன் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் மாறிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து இளைய சமுதாயத்தை வந்து ரொம்ப குறை பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிட்ட பேசிக்கா என்ன மாற்றங்கள் வேணுமோ இதெல்லாம் மாற்றங்கள் அவங்கள்ட்ட வந்திருக்கு. ஒரு மனைவி என்ன விரும்புறாங்கன்னா சோல்மேட்டா இருக்கிறதுக்கு விரும்புறாங்க. ரொம்ப பகிர்ந்துக்கிறது. ஒரு மிகப்பெரிய பெரியவர்கள்ட்ட நடத்தின ஆய்வுகள்ல வந்து வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, ஒண்ணு காதல் அப்படின்றாங்க. அவங்க எதிர்பார்க்கிறது. கணவன் மனைவிக்கு உறுதுணையா இருக்கிறது. என்ன வேணாலும் சப்போர்ட்டிவா ஃபுல்லாவே இருக்கிறது. அது என்னோட விஷயமும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து சொல்றேன். அந்த உணர்வுகளை மதிக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும் கணவரா. அவங்க அவங்க ஒரு ஆளு, அவங்க ஒரு ஒரு மனைவின்னு நம்ம நம்ப வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு கிரியேச்சர் அப்படின்ற ஒரு பேசிக் ரெஸ்பெக்டோட நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது. ஸோ அவங்க மனைவியோட முதல்ல உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் அதை மதிக்கிறது அடுத்த ஸ்டெப்னு எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது. யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்கிறது. இவங்களை டிபெண்டன்சின்னு சொல்றாங்க. டிபெண்டன்சி வரும்போது தான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமாகுன்றது சொல்றாங்க. எதிர்பார்ப்புகளை உணர்ந்து நடக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன். இப்ப நம்ம காலையில நான் வந்து சும்மா அப்படி எட்டி பார்த்தாலே ஏதோ காப்பி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க வீட்டுல. ஸோ இது வந்து அவங்களுக்கு அவ்வளவுதான். நான் ஒன்றும் கேட்கவே மாட்டேன். சும்மா அப்படி எட்டி பார்த்தாலே காப்பி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கணவன் மனைவிட்டையோ மனைவி கணவன்கிட்டயோ எதிர்பார்ப்புகளை உணர்ந்து நடக்கிறது. அதையும் இதுல சொல்ல வராங்க. ஸோ இதோட நம்ம ஸ்லைடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுக்கு மேல ஸ்லைட்ல கொண்டு வர முடியல என்னால. ஸோ இப்போ வந்து என்ன விஷயம்னாக்கா, ஒரு ஒரு இன்சிடென்ட்டா கொடுக்குறாங்க. என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு. ஒரு எதனால சண்டை வருது அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்கள்
இவங்க போட்டிருக்கிறாங்க. என்னென்ன ரீசன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்க, நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இது ஷேரிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு கல்யாண வரவேற்புக்கு வந்து நானும் ஒய்ஃபும் போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2010. எங்க சன்னு வந்து 10வது படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து நாங்க ஒரு ரிசப்ஷனுக்கு போயிட்டு ராத்திரி அங்க வந்து சாப்பிடுறோம். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டின்னர். நான் டின்னர் சாப்பிடும்போது என் ஒய்ஃப் சொல்றாங்க, நம்ம பசங்க கல்யாணத்துக்குலாம் வந்து இது மாதிரி நல்ல டின்னர் போடணுங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச், டூ மச், நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க. நான் ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். உடனே வந்து இதுல என்னன்னா, எங்க பெரிய பையன் 10வது படிக்கிறான். சின்ன பையன் வந்து 6வது படிக்கிறான். அவ்வளவுதான். அப்போ வந்து இங்க பாரு, இவ்வளோ ஃபுட் எல்லாம் போட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு போறாங்க பாரு. இவ்வளோ எல்லாம் நம்ம ஆடம்பரமா பண்ணோம்னா சிம்பிளா பண்ணுவோம் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு ஒரு பெரிய சண்டையா போய் அந்த சண்டை சமாதானம் ஆகிறதுக்கு 10 நாள் பிடிச்சது எங்களுக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, உப்பு சப்பு இல்லாத விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம். ஒரு இது மாதிரி ஃபுட்டு போடணுன்றாங்க. எங்க பையன் 10வது தான் படிக்கிறான். அதோட ரிச்சான டின்னர் நாங்க எங்க பையனுக்கு போட்டோன்றது வேற. ஆனா வந்து அன்னைக்கு போய் என்ன பண்ணிருக்கலாம், அவ்வளவுதானே சூப்பரா பண்ணுவோம் அப்படின்னு போயிருந்தோம்னா, அந்த ஒரு சண்டைக்கே காரணம். இந்த ஊழல் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள நம்மளுடைய இயலாமை வந்து கோபமாக வெளிப்படும். ஒரு ஆபீஸ்ல நமக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னோம்னா, நம்ம அத வந்து இங்க கொண்டு வந்து காமிக்கிறோம். எப்ப நமக்கு முடியலையோ, யாரோ ஒருத்தர் நம்மள ட்ரெயின்ல போகும்போது திட்டிட்டாங்கன்னா, உடனே வயசு கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? ஒன்னால தான் தண்ணி பாட்டில் வாங்க போனோம் அப்படின்னு அவங்கள திட்டுறது. அது மாதிரி இன்னொரு டிஸ்பியூட் எதனால வரும்னா, தேவையில்லாத விஷயங்கள். என்னைக்கோ நடக்க போற ஒரு விஷயத்த பத்தி பேசுறது. ஓய்வு நாட்கள்ல வந்து அவங்களுக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு மனைவியை அழைக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பெரிய அது மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு கம்பல் பண்ணி ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த வாங்கி கொடுக்குறது. என்ன நம்ம கொடுக்கணும்னாலும் 10 ரூபாய்க்கு கர்ச்சீப் வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னத்தினால இதோ இப்ப பாருங்க. ம். ம். கலந்து ஆலோசிக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு மனைவியிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறோமா? ஏன் கலந்து ஆலோசிக்கணும்? மனைவிக்கு என்ன தெரியும்? நம்ம ரொம்ப படிச்சாலு, நம்ம அவங்களோட 5 வயசு, 6 வயசு கூட, நம்ம இன்னும் நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கோம். ஏன் அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கணும்? எல்லா வேலையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஈவன் ஒர்க்கிங் விமன கூட எந்த ஒரு கணவனும் மனைவியிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறது இல்ல சொல்றாங்க. ஈவன் ஃபினான்ஷியல் ஆகட்டும், குடும்ப விஷயங்கள் என்ன அவங்களுக்கு என்னங்க தெரியும்? நமக்கு தாங்க தெரியும். அப்படி நமக்கு என்ன ரொம்ப தெரியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு அருமையான ஒரு விஷயமா சொல்றாங்க. இன்னொரு டாபிக்ல பார்த்தோம்னா, ம், முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். தாயா, தாரமா தடுமாற வைக்கிறதான்னு ஒரு டாபிக் குடுத்துருக்காங்க. ஒரு தாய் முக்கியமா? தாரம் முக்கியமா? தாயா, தாரமான்னு கூட எம்ஜிஆர் படம் கூட வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் நெறைய டிஸ்பியூட். எனக்கு நெறைய இதுல வந்து அனுபவங்கள் உண்டு. ஏன்னா எங்க அம்மா வந்து ஷி இஸ் 87 இயர்ஸ் யங். எங்க கூட தான் இருக்கிறாங்க. ஸோ இப்ப என்ன விஷயம்னாக்க, அந்த மாரி யாரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இம்பார்ட்டன்ட்? 2 பையன் இருக்கிறாங்க நம்ம வீட்ல. யார் இம்பார்ட்டன்ட்? அப்ப சிச்சுவேஷனல் டெசிஷன். அவங்கள 2 பேரையும் காயப்படுத்தாம என்ன பண்ண முடியுமோ, ஒரு கணவன் வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். அந்த மாரி அத எடுத்துட்டு போகணுன்ட்டு பல பல டிப்ஸ் இதுல குடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, ஆ ஒரு வேலைக்கு போற பெண்களோட கஷ்டங்கள் பத்தி பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, மனைவி பணிக்கு செல்கிறார்ன்னா, அங்க பணியில வந்து நெறைய வேற வேற பிரச்சனைகள்லாம் வரும். நமக்கு எல்லாருக்குமே புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனைகள் வரும்போது, அத கணவன்ட்ட ஷேர் பண்ற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியை கணவன் வளர்த்துக்கணும்னு சொல்றேன். ஒரு ஒரு இடத்துல ஒரு பணி இருக்கிற இடத்துல நெறைய துன்புறுத்தல்கள் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த மாரி விஷயத்த கணவன்ட்ட பிகினிங்லயே சொல்ற தைரியத்தை கணவன் குடுக்கணும். அப்ப அத ஒரு சந்தேகப்படாம பண்ணும்போது, நெறைய பிரச்சனைகள் வராத மாரி இருக்கும் அப்படின்றாங்க. அந்த ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு நம்மளே முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்றாங்க.
இப்ப இதுல ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். என்னன்னா, ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு அட்டைப்பெட்டி வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கு. அந்த அப்பா வந்து என்ன பண்றாரு, திட்டுறாரு. "என்ன இப்ப போய் ராத்திரில பண்றீங்க? எடுத்து வச்சு படு." அப்படின்னோனே, அ எடுத்து வச்சு அந்த குழந்தை படுத்துருச்சு. காலையில எழுந்து பார்த்தா, "அப்பா உங்களுக்கு தான் பர்த்டேக்கு இந்த ஒரு கிஃப்ட் செஞ்சேன்." அப்படின்னு ஒரு பாக்ஸ பேக் பண்ணி. இந்த அப்பாவுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. என்னடா இது இந்த மாரி நமக்காக செஞ்சத போய் திட்டியிருக்கோம் அப்படின்ட்டு, அந்த கிஃப்ட் பேக்க பிரிச்சு பார்த்தா, வெறும் அட்டைப்பெட்டி. அதுல எதுவுமே இல்ல. இன்னும் கடுப்பாயிட்டாரு. "என்ன லூசா நீனு? இந்த மாரி பண்ணியிருக்கிறியே." "அப்பா, என்னோட முத்தங்கள் அது 10 முத்தங்கள் அதுல வச்சிருந்தேன்ப்பா." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுறாரு. அப்ப அ அந்த குழந்தை ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிடுதாம். அதுக்கு பிறகு நம்ம அதையே அந்த அட்டைப்பெட்டியே வச்சுட்டு இருப்பாராம். ஸோ என்ன விஷயம்னா, கணவன் மனைவி வந்து ரோல் மாடலா அவங்களுடைய கோபத்தை கணவனுடைய மேல இருக்கிற கோபத்த மனைவியோ, மனைவி மேல இருக்கிற கோபத்த கணவன்ட்டயோ காமிக்காம, அ அழகாக ஒரு குடும்பத்த நடத்தி கொண்டு போணும். ஏன்னா ரோல் மாடலா இருக்கணுன்றாங்க. ரோல் மாடல் அப்படிங்கும்போது, குழந்தைகள் நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைகள் நம்ம சொல்றத கேட்காது. நம்ம செய்யறத செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செய்யற விஷயத்தை ஒழுங்காக செய்யணும். கணவனோ, மனைவியோ அப்படின்றாங்க. இதுல வந்து அதிக பொறுப்பு யார்ட்ட இருக்குன்னு சொல்றாங்கன்னா, கணவன்ட்ட தான் இருக்குன்றாங்க. ஏன்னா, கணவன் தான் அந்த எந்த கோபம் இருந்தாலும் மனைவிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போற அதிகமான வேலை செய்யறது கணவன் தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி அன்றாட வேலையில மனைவிக்கு ஒத்துழையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னோம்னாக்க, நம்ம நெறைய பேர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. என்ன செய்யறதுன்னா, ஆ நம்ம அப்பா, அம்மாலாம் சொல்லுவாங்க. "ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா?" அப்படி கேட்டா, "நீ ஒண்ணும் உதவி செய்ய வேணாம், உபத்திரம் பண்ணாம இரு." அப்படி சொல்லுவாங்க நம்ம அப்பா, அம்மாலாம் சின்ன வயசுல. ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, உதவி செய்யணுமா அப்படின்னா என்ன செய்யலாம்னா, செல்ஃப்லேருந்து ஆரம்பிக்கணுன்றாங்க. உங்களுக்கு வேண்ட வேலையை நீங்களே செஞ்சுக்கங்கன்றாங்க. இப்ப எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட வேலைகள் அப்படின்னாக்கா, ஃபுட்டுக்கு பிரிப்பரேஷன், அ என்னோட ட்ரெஸ் வாஷ் பண்ணி குடுக்கறது, ஆ அவ்வளோதான். வேற எதுவும் அவங்கள்ட்ட நான் என்னோட வேலைகள டிபெண்டன்ட் பண்ண மாட்டேன். எனக்கு சிறு வயதிலிருந்து என்னோட வேலைகள் என்ன ஈவன் காஃபி எடுத்தா கூட நான் குடிச்சு என்னோட டம்ளர் நான் தான் எடுத்து கொண்டு போய் வாஷ் பண்ணி வைப்பேன். சாப்பிட்டா கூட அந்த எங்க போனாலும் என்னோட சாப்பிட்ட தட்ட இது பண்ண மாட்டேன். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றத விட நம்ம வேலைகள நம்ம அதிகமா செஞ்சுக்கிறதுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணணும்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து காலையில அவங்க வந்து சமைச்சுன்னு இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ற ஆள்னா இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும். காலையில வண்டி காணோம், சாக்ஸ் காணோம், ஷூ காணோம், செல்ஃபோன் காணோம் அப்படின்ட்டு நம்ம வேலைய அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி, நம்ம நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் அவங்கள சேர்ந்து தேட வச்சு, அவங்க ஹோம் மேக்கரா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும். அப்ப நம்மளே ரொம்ப நம்ம வேலைய நம்ம பார்த்துக்காத அளவு கையாலாகத்தனம் அப்படின்னு இத வந்து ராவா சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வேலைய நம்ம பார்த்துக்கலன்னா, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் கூட இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாரி அ அவங்க ரொம்ப சீரியஸா சமைச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த நேரத்துல நமக்கு வேண்டிய சில சில சுத்தம் பண்ற வேலைய செய்யலாம். அந்த நேரத்துல இன்னும் அவங்கள கடுப்பேத்துற விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த நேரம் பார்த்து நம்ம டிவில நியூஸ் பார்க்கறது, பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறது, யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் மனைவிய கடுப்பேத்தும் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் கண் காணாம ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம். இல்லாட்டி கண் காணாமயாவது இருக்கலாம்னு சொல்றாங்க. வீட்ட சுத்தமா வச்சுக்கணுன்ற பொறுப்பு வந்து மனைவிக்கு மட்டும் கிடையாது. கணவனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி வார இறுதி நாட்கள்ல, வீக்கெண்டுல ஏதோ ஒரு நாள் நீங்க டிஃபன், சாப்பாடு ஏதோ ஒரு வேள சாப்பாடு நீங்க எடுத்துட்டு போய் நம்ம வெளியில வாங்கி குடுக்க தயாரா இருக்கோம். அது எல்லாரும் பண்ற விஷயம் தான். பணம் குடுத்தா எல்லாம் குடுப்பான். ஆனா வார இறுதி நாட்கள்ல ஏதாவது ஒண்ணு ஒரு இட்லி போடுறதோ, தோசை போடுறதோ, ஒரு டீ போட்டு குடுக்குறதோ, வாட் எவர் இட் மே பி அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனைவிக்கு உடல் நலக் குறைவு ஏற்பட்டால் என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்ச விஷயம், மனைவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்குன்னே நெறைய பேர் கணவனுக்கு தெரிய வர்றதில்ல. அவங்களுக்கு உடம்பு அதாவது ஆனா நமக்கு தெரியும். அவங்களுக்கு உடல்நல சரியில்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க சும்மா நடந்து போறத வச்சு, அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து டவுன் ஆகும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவங்க முகம் பார்த்தா, அவங்களுடைய சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் பார்த்தே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம அட்லீஸ்ட் என்னமாச்சு? என்ன? அப்படின்னு ஒரு கேட்கிற விஷயங்கள் கூட பல பேர் செய்ய தவறிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப
எந்த உடல்நல குறைவானாலும் அதுக்கு முறையான சிகிச்சையை கொண்டு போங்க. ஏன் முறையான சிகிச்சைன்னா, ஒரு ஒரு ஆண் வந்து பெண் இல்லாம வாழறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது நான் படிச்ச எத்தனை விஷயத்துல நிறைய பேர் ஷேர் பண்ண விஷயம், நான் கண்ணில் பார்க்குற விஷயம். ஒரு பெண் வந்து ஆண் துணை இல்லாமல் எவ்வளவு நாள் வேணாலும் இருந்ததுலாம் நல்லாவும் இருப்பாங்க, இன்னும் நல்லா பெட்டரா ஹெல்த்தியா கூட இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஹெல்த்தா இருப்பாங்க. ஆனா வந்து ஆண் வந்து பெண்ணோட ஆப்சன்ஸ்ல ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்றாங்க. அப்ப அவங்கள நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு நல்ல சிகிச்சையை கொண்டு போங்க அப்படின்றாங்க. சில பேருக்கு வந்து உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்லாம் போட்டு டிக் பண்ணியிருப்பான், மாற்றி டிக் பண்ணியிருப்பான். ஈவன் ஃபார்மசியில கூட தப்பு கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப டாக்டர் எழுதி கொடுத்தது மாத்திரை தான் இருக்குதா, கரெக்டா பண்ணிருக்காங்களா, டோசேஜ் கரெக்டா எடுக்கிறாங்களா, எப்ப முன்னாடியே பின்னாடியே அவங்க சொல்லியிருந்தாலும் திருப்பி ஒரு தடவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த நேரத்துல நம்ம சண்டை போடாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. நம்மளோட எமோஷன்ஸ் அப்ப ரொம்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட இப்போ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொன்னேன். எத்தனை பேர் கணவன் மனைவி ஒண்ணா வாக்கிங் போறீங்கன்னு கேட்டாக்க, எங்க சார் போனா வரும்போது சண்டை போட்டு தனித்தனியா வரும் அப்படின்ட்டு. ஈவன் நாங்க 2 பேருமே வாக்கிங் போறது இல்லை, சேர்ந்து போயிருக்கோம் நாங்க. பட் என்னன்னா வாக்கிங் போகும்போது ஒன்லி வாக்கிங், டபிள்யூ எடுத்துட்டு டீ போட்டுருவோம். அதுதான் பிரச்சனை, டாக்கிங் பண்ணிடுவோம். அப்ப நம்ம வாக்கிங் போகும்போது நமக்கு வந்து தேவையில்லாத அந்த நேரத்துல பயன்படாத விஷயங்கள் பேசும்போது தான் சண்டை வரும் அப்படின்றாங்க. அப்போ உடல் நலம் கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கணுமே தவிர அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் அரேஞ்ச் பண்றது, அவங்கள எமோஷனலா பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்புகள் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உறவினர்களால் சண்டை. எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டையான்னு பார்த்தா மேக்சிமம் இருக்காது. 3வது ஆள் தான் இருக்கும். அந்த 3வது ஆள் மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், நம்மளோட கணவனோட மாமனார் மாமியாரா இருக்கலாம், இல்ல மனைவியோட மாமனார் மாமியாரா இருக்கலாம். அது தவிர நாத்தனார், பட்டவரி நிறைய உறவுகள் இருக்குல்ல, அவங்க மூலமா தான் கணவன் மனைவிக்கு டைரக்டா சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குன்றாங்க. அப்ப இதுல என்ன சிறந்த வழியா சொல்றாங்கன்னா, 2 பேருடைய 2 பேரோட உறவினர்களை பேணணுன்றாங்க. ஒரு வேடிக்கையா ஒரு கதை இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. நீ எங்க என்னோட உறவினர்லாம் நீ மதிக்கிறியா அப்படின்லாம் கணவன் மனைவிட்ட கேட்டாங்க. உடனே வந்து ஒரு நாள் தடபடலா சமைச்சிட்டு இருந்தாங்களாம். என்ன தடபடலாம் சமைக்கிற, யார் வராங்க? எல்லாம் உங்க உறவினர் தான் வராங்க அப்படின்றாங்க மனைவி. யார் வராங்க? எங்க அம்மா வராங்களா? இல்ல இல்ல, உங்க மச்சான் வராரு, உங்க மச்சின்ச்சி வராங்க, உங்க மாமனார் வராங்க, அவங்களுக்காக தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு வேடிக்கையா சொல்றாங்க. எங்க உறவினர்ல கவனிங்கன்னா உங்க உறவினர் தானே அப்படின்னு அந்த கணவன் வந்து மனைவி சொல்ற மாதிரி. அது மாதிரி இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வரவு செலவை மனைவியிடம் கலந்து ஆலோசியுங்கள். இதுல தான் சார் பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண நிறுவனத்துல பே ஸ்லிப்னு கொடுப்பாங்க மாசம் மாசம். அந்த பே ஸ்லிப்பு நிறைய பேர் வீட்டுக்கே எடுத்துட்டு போக மாட்டாங்க. கணவன் என்ன சம்பளம் வாங்குறா, அவருக்கு என்ன பேசிக்கு, எப்ப இன்கிரிமெண்ட் வரும், எப்ப ப்ரொமோஷன் வரும், என்ன ஸ்கேலா பே, எதுவுமே யாருக்கு தெரியாது. என்ன வாங்குறாரு, என்ன லோன் போட்டிருக்காரு, இந்த பினான்சியல் யாருமே ஷேர் பண்றதே கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர், மெஜாரிட்டி பீப்புள் நான் சொல்றது. இப்ப ஒரு கணவனுக்கு வந்து உடம்பு முடியல, ஏடிஎம் கார்டு, மனைவியோட பேங்க் அக்கௌண்ட், அவர் ஒர்க் பண்ணா கூட அவங்க சேலரி அக்கௌண்டோட ஏடிஎம் கார்டு கூட கணவன் கையில வச்சு அவரு சீக்கிரம் நம்பர் போட்டு வச்சிருக்காரு. ஒரு உடம்பு சரியில்லை, அப்போ வந்து யாரு போய் பார்ப்பாங்க? அவங்களுக்கு என்ன பணம் எடுக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாவே என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து நடந்த விஷயம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்க கூட ஒர்க் பண்ணாங்க. அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, என்னுடைய நண்பர், கூட ஒர்க் பண்ண நண்பர். ஸோ அந்த மாதிரி வரவு செலவை வந்து மனைவியிட்ட கலந்து ஆலோசிங்கிறாங்க. என்னன்னா நம்மளுடைய சம்பளம், கடன், சேமிப்பு எல்லாமே அவங்களுக்கு செலவழிப்பதா இருந்தாக்கா எப்பவுமே மேட்சிங் எப்படி, கொஞ்சம் ஆடம்பரம் விரும்புறவங்க, கொஞ்சம் சிக்கனவாதி, இப்படிதான் மேட்ச் பண்ணியே நேச்சுரலாவே இருக்கும். யாரோ ஒருத்தர் இப்படி இருந்தா ஒருத்தர் அப்படி இருக்கும். அப்ப
நம்ம இந்த ஷேர் பண்ணும்போது யார் ஆடம்பரம் இருக்காங்க, இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கார் வாங்கினா என்ன கார் வாங்கலாம், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டா யார் பேர்ல போடலாம், இஆர்எஸ் போடலாம். மெயினா வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எங்க அப்பாவுடைய டெபாசிட் வந்து அவருடைய சேவிங்ஸ் அவர் இறந்து போன உடனே அது நம்ம எடுக்கவே முடியல. அப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து ரொம்ப சிரமமா இருந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டோம்னா, எந்த டெபாசிட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இஆர்எஸ், எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் இஆர்எஸ், எதர் ஆர் சர்வைவர் சொல்லுவாங்க. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம போடும்போது யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். அந்த ஒரு நம்பிக்கையை வந்து மனைவிட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய சேமிப்பு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதோட நம்பர் அப்படின்னு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், 7:45க்கு முடிச்சிடுறது. நகை மற்றும் உடை வாங்க உடன் செல்லுங்கள் அப்படின்றாங்க. சில பேர் பார்த்தோம்னா நம்ம வேடிக்கையா எல்லா காமெடியும் வரும். புடவை கடைக்கு போனா வெளியில சேர்ல உட்காந்தா பஞ்சு மிட்டாய் விற்பான், அது விற்பான், புடவை ஒய்ஃப் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு நிறைய காமெடி ஜோக்ஸ் எல்லாத்துலயும் வரும். ஜென்ரலா புடவை கடையில் நடக்கிற ஒரு காமெடியான விஷயமும் சொல்றேன். புடவை எடுக்க போகும்போது 2 கேள்விகள், இல்ல இதே டிசைன்ல வேற கலர் இருக்கா, இது 2 கேட்பாங்க. இது அவ்வளவுதான். நம்ம வந்து எப்பவுமே நான் பார்த்த இதுல இங்க இங்க கூட பக்கத்துல யாரு என்ன பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு அதை அவங்க கையில இருந்து புடுங்கிறது, இதெல்லாம் நடக்கும். இதுதான் மகிழ்ச்சி. ஒரு ஆண் ஏதாவது ரசனையா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காப்ல, அப்படியே பார்த்தா அந்த பஞ்ச், இப்ப நான் கூட பெருமையா சொல்லுவேன், அப்படியே நான் பார்த்தா இந்த பஞ்ச் எடுத்து இந்த சட்டையை போட்டுருவேன் அப்படின்னா. ஸோ எது கரெக்ட் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அது கரெக்ட், அப்படிதான் எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப நம்ம போகும்போது என்ன பண்ணலாம், போய் ஷாப்பிங் மால்ல இருக்குது, நான் ஒரு 1 hour டைம் கொடுக்குறேன், என்ன வேணுமோ எல்லாத்தையும் இங்கேயே எடுத்து வந்துரு அப்படின்லாம் ஆர்டர் பண்ணுவோம். அப்ப ஒரு பர்ச்சேஸுங்கிறது எப்பயோ ஒரு தடவை போதும். அந்த நேரத்துல வந்து நம்ம கச்சாமச்சான்னு போகக்கூடாது. என்ன சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கறாங்கன்னா, நிறைய கருத்துக்களை மென்மையாக கூற பழகுங்கள்ன்றாங்க. அவங்கள போட்டு கட்டிக்காம, அந்த கடை ஆளுக்கு முன்னாடியே போட்டு கடிப்பாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் இல்லாம மனைவியிட்ட கூட இருந்து பர்ச்சேஸ் போது கூட இருங்கன்றாங்க. உங்களுடைய விருப்பங்களை உங்கள் மனைவியின் மீது திணிக்காதீர்கள், அவருடைய விருப்பங்களுக்கு மதிப்பளியுங்கள். மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிக்கும் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் யார் என்ன எடுத்தாலும் அவங்க இல்லாம அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறத நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன். அது மாதிரி உங்களுடைய உண்மையான விமர்சனங்களை பக்குவமாக எடுத்து சொல்ல தயங்காதீர்கள். விமர்சனங்கள் உண்மையா இருக்கு, இல்லம்மா இது நிஜமாவே நல்லா இல்ல, இது நிஜமாவே இது பிரச்சனை இருக்கு, அதை சாஃப்ட் மேனர்ல எடுத்து சொல்லுங்கன்றாங்க. எங்கேயுமே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க மனைவிக்கு நேரம் கொடுங்கள் அப்படின்றாங்க. நான் கிளம்பிட்டேன், 6 மணிக்கு கிளம்பணும் அப்படி இப்படின்னு போனுங்க. நமக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்குன்னு நிறைய பிசிக்கலா இஷ்யூஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம கிளம்பி வந்துடுவோம், 7 மணிக்கு வந்து டிஃபன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் 7 மணிக்கு வந்து டிஃபன் செய்யறோம்னா அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரணும், ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு வரணும், ஏதோ ஒரு பருப்பு ஊற வச்சுட்டு வரணும், வாட் எவர் இட் மே பி, ஏதோ ஒன்று இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. மறுத்தாலும் பிடித்தமானவற்றை வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப கூட எதுவும் வேண்டாங்க வேண்டாங்க, பர்த்டே நிறைய சாரி இருக்குங்க இருக்குங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ணலாம், ஒரு சப்போர்ட் சிஸ்டமா ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நீ வச்சுக்கமா, எப்போ உனக்கு தேவை வருதோ அந்த நேரத்துல வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்ப வேண்டாம், ஆக்சுவலி என்ன, இப்ப நம்ம இங்க பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சாரி வேண்டாம் சொல்லிட்டாங்க, நிறைய இருக்குங்க, இப்ப கூட வந்ததுலாம் இருக்கு அப்படின்னா, அப்ப சரி வச்சுக்கோ, அட்லீஸ்ட் ஒரு 2000 rupees பணம் வந்து அதை வச்சுக்கணும்னா உனக்கு எப்ப தேவையோ அப்ப ஏதாவது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க மறுக்கிறாங்கன்னா, அப்ப லேடிஸ் எப்பவுமே ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம ஒரு கணவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இதுல நிறைய வலியுறுத்துறாங்க. பண்டிகை நாட்களில் பக்கத்துணையாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே பண்டிகை நாட்கள்ல நம்ம காலையில இருந்து 5 மணிக்கு எழுந்துக்க மாட்டேங்குது, தீபாவளி அன்னைக்கு அப்படி இருக்கு, நம்ம ரொம்ப டாம் டூம்போம். நமக்கு உடனே நமக்கு வேண்டியது என்னன்னா அந்த வேலை முடிச்சுட்டு ஒரு பட்டிமன்றம், சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பார்க்க உட்காந்துருவோம், அது உட்காந்துருவோம், இது உட்காந்துருவோம். நீ எதுவுமே பார்க்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் அடுப்பங்கரையிலே சுவாண்டுட்டு இருப்பான், அவங்கள திட்டிட்டு இருப்போம். அவங்க அடுப்பங்கரைக்கு போகாம நம்ம கையில் ஐயா ஏதோ டிஸ்டர்ப், ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. சார் ரமேஷ் சார், நீங்க பேசுறது கேட்கல.
ரமேஷ் சார். ஐயா ரமேஷ் ஐயா. சார் ரமேஷ் சார் கேக்குதா சார்? சரி நான் கால் பண்ணி